ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடாததுக்கு ரீசன் என்னன்றதை நான் வீடியோ இடையில சொல்கிறேன். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸும் நான் வீடியோ இடையில சொல்கிறேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சில்வர் கோல்டில் நம்ம ஷைனிங்காக இந்த மாதிரி பார்த்துருப்போம். அதுலேயே கலர்ஸ் தான் இது. இப்போ இது அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இதில் தான் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அதுக்குள்ள saree இந்த மாதிரி டபுள் கலர் ஷேடில் இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் மிஷின் எம்ப்ராய்டரியில் பண்ண போகிறோம். இந்த சாரியிலே ப்ளவுஸ் வரலை. அதனால் நான் தனியாக இதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக கொஞ்சம் அந்த டபுள் ஷேடு இருக்க மாதிரி இந்த ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் டிசைன் பண்ணலாம். அதே மாதிரி நான் மிஷின் எம்ப்ராய்டரி ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறையா பேர் ஆன்லைன் கிளாஸ் பற்றி எல்லாமே கேட்டிருந்தீங்க. நான் வேகமாகவே கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுக்கு நான் ஜரி கோன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சில்வரும் கோல்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபோனில் பார்க்கையில் கோல்டு கலர், டல் கோல்டு கலரில் தெரியுது. இப்போ ஃபஸ்ட்டு சாட்டன் ஸ்டிச்சு தான் பார்டர் லைனில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மல்டி கலர் ரெயின்போ ஸ்டோன் செயின் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் செயின் ஃபஸ்ட்டு ஒரு 2 பீட்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்து ஈவனாக அட்டாச் பண்ணணும். நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும்போது கையை லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டோன் செயின் ஒர்க்கெல்லாம் ரொம்பவே கவனமாக பண்ணணும். லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கூட ஃபிங்கர் நீடில் பட்டுரும். இப்போ அதே மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரிக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னோடது கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியானதாக பிராண்டடாக இருக்கும் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே. இப்போ ஸ்டோன் செயினை எப்படி நான் டேர்ன் பண்ணி கொண்டு போகிறேன்னு பாருங்கள். அந்த ஸ்டிச்சு போடுறோம் பாருங்கள். அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சு அது ஸ்டோன் செயினுக்கு கரெக்டாக இருக்கணும். ஒரு 2 mm அந்தளவு இருந்தால் போதும். இப்போ அந்த ஸ்டோன் செயினை நான் அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டே போட்டு நீட்டாக முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் நான் போட்டுக்கிறேன். ஒரு ஃபிங்கர் அளவு இடையில ஒரு ஃபிங்கர் இருக்க அளவு, அதாவது ஒரு 1 inch அல்லது ஒரு 0.8 ஒன்றுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த லைன் மேலே இந்த மாதிரி ஒரு வி ஷேப் மாதிரி போட்டுக்கிறேன். நான் லைன் எல்லாமே ஃப்ரீ ஹேண்டாகவே போட்டுருவேன். நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கவங்க கொஞ்சம் ஸ்கேல் யூஸ் பண்ணி கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த வி ஷேப்பில் அப்படியே ரைஸ் ஸ்டிச்சு தான் போடுறேன். ரைஸ் பீட் ஸ்டிச்சு நம்ம ஆரி ஒர்க்கிலலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதே மாதிரி ஸ்டிச்சு தான் இதில் போடுறேன். ரைஸ் ஸ்டிச்சு இது நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் ஆச்சும் அதிலே நல்லா திக்காக கொடுக்கணும். அப்போம்போது தான் அந்த ஸ்டிச் பார்க்க அழகாக இருக்கும். அது பார்க்க எம்போஸ்டாக நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஆரி ஒர்க்கில் த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும். நம்ம ஹேண்ட் ஒர்க்கிலலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் அப்படியே அந்த ரைஸ் ஸ்டிச் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் வீடியோஸ் இடையில போட முடியலை அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கு 1 வீக் கழிச்சு பேபி பிறந்துட்டாங்க. அப்போம்போது நான் 8th month முடிஞ்ச இதில் இருந்தேன். பேபி வேறு ரொம்ப வெயிட் கம்மியாக இதானனால என்னால் வீடியோஸ் கண்டினியூ பண்ண முடியலை. பேபியை கேர் பண்ணுறதுலே டைம் போயிடுச்சு. இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுலேருந்து நிறையா பேர் நிறையா பேசிக்கான இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் பற்றிலாம் இன்னும் நான் ஒரு முடிஞ்ச அளவுக்கு பேபி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். கேர் பண்ணதும் கொஞ்சம் அவங்க வெயிட் போட்டதும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
இப்போது ஒன் சைடு ஃபுல்லாக அந்த வி ஷேப் வந்து கோடு வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேனோ அதே மாதிரியே ஃபுல்லாக வந்து பாதி நெக் வர வந்து முடிச்சுக்கணும். ஃபுல்லாக வந்து முடிக்கக்கூடாது. பாதி நெக் வர வந்து இந்த வி ஷேப் வந்து முடிச்சுக்கணும். அப்போனா தான் ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். இதே மாதிரியே இப்போ இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரியே எந்த அளவுக்கு நம்ம திக்னஸ் வந்து கொடுக்குறோமோ அதே அளவு ஈவனாக வந்து ஃபுல்லாக கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு ஃபுல்லாக வந்து நீட்டாக முடிச்சாச்சு. இப்போ இந்த வளைவுகளில் நான் எப்படி வந்து கொண்டு வரேன்னு பாருங்கள். அந்த வி ஷேப் வந்து மாறாமல் கொண்டு வரணும். கொஞ்சம் வந்து இந்த வளைவு வர்ற இடத்துல லைட்டாக வந்து ஸ்லாண்டிங்காக கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ரொம்பவே இது பிகினர்ஸு கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், இதோட நம்ம வந்து சிம்பிளாக வேணும் அப்படின்னா கூட ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரே ஒரு வந்து ஸ்டோன் செயின் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த பார்டர் மாதிரி வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டு ஒர்க் மாதிரியே லுக் வந்து இருக்காது. நல்ல வந்து ஒரு கிராண்டான லுக்காகவும் இருக்கும். அதே மாதிரியே கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஆன்லைன் கிளாஸுக்கு நான் வேகமாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற எந்த வீடியோஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து பிகினர்ஸ் எல்லாருமே இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டோன் செயின் வைக்கிறது மட்டும் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்காக வரும். அந்த ஸ்டிச்சஸ் வந்து எதில் போட்டிருக்கோமோ எதில் வந்து முடியுதோ அதை பார்த்து நம்ம அப்படியே வந்து நம்மளாம் வந்து ஸ்டோன் செயினை வச்சுக்கிட்டே வரணும். மிஷின் எம்ப்ராய்டரி திங்ஸ் வந்து வேணுன்றவங்க மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அது மாதிரி இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி வந்து போடணும் அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ வீடியோவில் வந்து பார்க்கலாம்.